4 மௌனமாயிருந்தால் எழும்பும் அழிவீர்கள். சொல்ல சொன்னான். இது இந்த கதை உங்கள் அநேகருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது எஸ்தர் என்ற ஒரு புஸ்தகத்தில் வேதத்தில் வருகிற ஒரு சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்தர் இவளும் மொர்தெகாய் என்பவன் இவளுக்கு சித்தப்பா. இவர் ரெண்டு பேரும் அந்த பாபிலோனிய தேசத்தில் இருக்கிறாங்க. இவங்க அடிமையாக கொண்டு போகப்படுறாங்க. இவர்கள் இஸ்ரேல் தேசத்திலேருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். அந்த இடத்துல எஸ்தருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை பெரிய கதையாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. என்னென்னா, ராஜாவுக்கு மனைவியாகிற ஒரு பெரிய, அந்த ராஜாவுக்கு மனைவியாக இருந்த இன்னொரு தேசத்தின் ராஜகுமாரி தான் மனைவியாக இருக்கிறான். அவள் ராஜகுமாரா, அந்த ராஜகுமாரி ராஜாவுடைய பேச்சை கேட்காதபடினால அவள் துரத்தப்பட்டால். அந்த இடத்துக்கு இந்த எஸ்தர் என்கிறவள் அவள் ராஜாத்தியாக, அது அரசனின் மனைவியாக வருகிறாள். அவருடைய சித்தப்பா மொர்தெகாய். அந்த சித்தப்பா எப்போதுமே அரண்மனை வாசல்ல இருந்து அரண்மனை காரியங்களை உற்று கவனித்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். ராஜாங்கத்தில் என்னென்ன நடக்குதோ அந்த முக்கியமான காரியங்கள்லாம் அவர் கவனித்து, ஒரு உளவாளியை போல கவனித்து கொண்டே இருப்பார். அப்படி ஒரு மனுஷன் அவர் மொர்தெகாய். பக்தி உள்ள ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், ராஜாங்கத்துக்கு உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷன். இவருடைய அண்ணன் மகள் தான் இந்த எஸ்தர். அவள் உள்ள ராஜாத்தியாக அரசனுக்கு மனைவியாக இருக்கிறாள். அப்பொழுது யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. என்னவென்றால், இந்த மொர்தெகாய், நான் சுருக்கம் அந்த கதையை மாத்திரம் சொல்கிறேன். இந்த மொர்தெகாய் என்பவன், ஆமான் என்பவன், அவன் ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமானவன். அவன் போகும்போது வரும்போது எல்லாரும் அவனை ரொம்ப பவ்யமாக கும்பிடுவாங்க. ஏன்னா ராஜாவுக்கு ஃப்ரெண்டுலாம் கும்பிடுவாங்க. ஆனால் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு விசுவாசம். என்னென்னா, தேவனை தவிர யாருக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலை வணங்க மாட்டாங்க. அதனால் இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலில் தான் உட்காந்துருப்பான். ஆனால் அந்த ஆமான் போகும்போது இவன் என்ன செய்ய மாட்டான், மற்றவங்கள்லாம் என்ன செய்வாங்க, தலை வணங்குவாங்க. இவன் மட்டும் தலை வணங்க மாட்டான். அப்போ அவன் ஆமான் பாருங்க, அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். எல்லாரும் என்ன தலை வணங்குறாங்க, இவன் மட்டும் வணங்காமல் இருக்கிறானே, அப்போ இவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். திரும்ப யோசிக்கிறான். என்னென்னா, இவனை மட்டும் செஞ்சால் என்னுடைய மதிப்பு என்ன ஆகிறது? ஒரு சாதாரண மனுஷனுக்கு தீங்கு செய்கிற பெரிய காரியமா? இவனுக்கு மட்டும் செய்யக்கூடாது, இவன் குலம் என்னது அதையெல்லாம், இவன் கோத்திரம் என்ன கோத்திரம் என்ன குலம், அவங்க எல்லாருக்கும் தீங்கு செய்யணும் அப்படின்னு அந்த நாட்டில் உள்ளவங்க மாத்திரமல்ல, இந்த யூத குலம் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் அழிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறான். எப்படி பாருங்க, ஒரு மனுஷனுடைய சொந்த பகைக்காக அவனை, அந்த மொர்தெகாய் எந்த குலத்தை சார்ந்தவனோ, அது யூத குலம், யூத மனிதர்கள், அது எல்லாரும் எந்தெந்த தேசத்தில், ஏன்னா இந்த கல்தையர்கள், இந்த இவர்கள் அந்த நாட்டு ராஜா உலகம் முழுக்க உள்ள தேசங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்படி ஒரு பைபிளில் நீங்கள் அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் முதல் வசனத்திலே பார்த்தீங்கன்னா அது தெரியும். வாசிங்க முதல் வசனம். ஏமா எஸ்தர்ல முதல் அதிகாரம் முதல் வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை கவனிச்சு பார்த்தீங்களா? 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு, இங்கிலீஷில் ஜெக்சஸ் அப்படிம்பாங்க, JXERXES, ஜெர்சஸ் அப்படிம்பாங்க, அகாஸ்வேரு இவன் தான். இது சரித்திர புஸ்தகத்துலலாம் இந்த ராஜாக்களுடைய பேர்கள் இருக்குது. அகாஸ்வேரு எப்படி ஆண்டார? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை, இப்போ உலகம் முழுக்க இருக்கிற ஏகப்பட்ட நாடுகள். இப்போ ஆமான் என்ன செய்தான், இந்த 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதருக்கும் என்ன பண்ணணும், தீங்கு செய்யணும், அவங்கள பூரா அழிக்கணும் திட்டம் போடுறான். அவன் திட்டம் போட்டு அவன் காயை நகர்த்தி கொண்டு இருக்கிறான். ராஜா மட்டத்தில் பேசுகிறான். கிட்டத்தட்ட அவனுக்கு எல்லாமே சாதகமாக நடந்தது. ஆனால் இடையில ஒருத்தர் இருக்கிறாரு. யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? மொர்தெகாய் இல்லை, கர்த்தர் இருக்கிறார்ல. அல்லேலூயா. என்னது? கர்த்தர் இருக்கிறார் பாருங்க.
அவர் அப்படி மாற்றி இதில் அதில் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வருது, அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி. சரி, அவர் மாறுதலாக முடிய பண்ணினார். அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் இது. இப்போ இவ்வளோ பெரிய தீங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிறது, யூத மக்களுக்கு வருகிறது. அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். மொர்தெகாய் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே எஸ்தர் எங்கே இருக்கிறா? எஸ்தர் எங்கே இருக்கிறாங்க? எஸ்தர் அரண்மனையில் இருக்கிறா. அவளுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். என்ன செய்தி? இப்படி யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு பெரிய தீங்கு வரப்போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 14ஆம் வசனம், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருக்க கூடாது. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா என்றால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் என்ன செய்வீர்கள்? அழிவீர்கள். அடுத்து அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படிங்கிறார். முதல்ல அவர் சொல்றாரு, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் தேவை, அதற்கு நீ தேவை அப்படிங்கிறார். எஸ்தரை பார்த்து என்ன சொல்றாரு? எஸ்தருக்கு மொர்தெகாய் என்ன வேணும்? என்ன சொன்ன? சித்தப்பா. அவர் சொல்றாரு எஸ்தர் ராஜாத்தியை பார்த்துலாம் உள்ள போய் சொல்ல முடியாது, சொல்லி அனுப்புகிறார். அவர், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தா என்றால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும், உன்னுடைய ஜனங்களுக்கு சகாய ரட்சிப்பு அது எப்படியே உண்டாயிரும் அப்படின்னு சொல்றார். அப்போ முதலாவது, நான் 3 காரியத்தினால நமக்கு டைம் இருக்கிறபடி நான் பார்க்க போறேன். முதலாவது அவர் சொல்லுகிறார், யூதருக்கு இன்றைக்கு சகாயமும் ரட்சிப்பும் தேவை. சகாயம் என்றால் என்னது? உதவி. ரட்சிப்பு என்றால் என்னது? காப்பாற்றப்படுதல். அல்லேலூயா. இப்போ முதலாவது, இன்றைக்கு இது அப்படி நம்முடைய தேசத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய தேச ஜனங்களுக்கு இன்றைக்கு உதவி தேவை. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா தேசம் அப்படிப்பட்ட, நான் என்னைக்கும் இதுவரை பார்க்காத ஒரு போஸ்டர் இன்னைக்கு வரும்போது பார்த்தேன். என்ன போஸ்டர் தெரியுமா? உருவ வழிபாடு அது அறிவியல். என்ன நீ படிச்ச அந்த போஸ்டர் பார்த்தியா? பார்க்கலையோ? வரும்போது பார்த்தேன், ஃப்ளெக்ஸ் பார்த்தேன். அதில் போட்டிருக்கு, அதாவது அது வந்து சயின்டிஃபிக்கலாக கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் அடிச்சு விட்டுருக்காங்க. சாதாரண பேசுவாங்க வைப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். சாதாரண பெரிய ஃப்ளெக்ஸ் அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எங்களுடைய கோடிச்சனர்லேருந்து வெளியே வந்து அப்படியே வழுக்கோட ரோட்டில் அப்படி திரும்புகிற இடத்துல பெரிய ஃப்ளெக்ஸ் அடித்து விட்டுருக்கான். இதை மட்டும்தான் எழுதியிருக்கிறான். கீழே ஏதோ 2-3 பேர் போட்டிருக்கான். ஏதோ மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டிருக்கிறான், உருவ வழிபாடு அது அறிவியல், அது எப்படி, அதாவது சயின்டிஃபிக்கலாக அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். அது ஒரு மனத்தை கொண்டு வருது அப்படின்னு இன்னொரு வசனம், இன்னொரு வேர்டு சேர்த்துருந்தான், இன்னொரு சென்டென்ஸ். பாருங்க, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதுவரை இப்படி ஒரு போஸ்டரை நான் பார்த்ததில்லை என் அனுபவத்தில். என் வாழ்க்கை எனக்கு கிட்டத்தட்ட 58 வயசு முடிய போகுது. சாரி, 59 முடிய போகுது. 59 நடந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் இப்படி இதுவரை பார்க்கல. ஏன்னா அப்படி ஒரு பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்குது. அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உருவ வழிபாடு என்பது அது தேவனுக்கு மிக மிக அருவருப்பான ஒன்று. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. கிறிஸ்தவ மதத்திலேயே உருவ வழிபாடு இருக்குதா இல்லையா? இருக்குது. நான் அதையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஏன்னா யாராவது அதை பார்த்துட்டு திடீர்னு வருவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். நான் உருவ வழிபாடு எல்லா மதத்திலும் இருக்குது. புத்த மதம், புத்தர் தன்னை தெய்வம்னு சொல்லலை, அவரையும் உருவமாக வச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கும்பிட்டு இருக்கிறாங்க அவரை தெய்வம்னு சொல்லி. அவர் தன்னை தெய்வம்னு எந்த இடத்துலையும் சொல்ல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அவர் தன்னை தெய்வம் என்று சொன்னவர் இந்த பூமியில் வந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆளாளுக்கு ஒவ்வொரு வழியை காட்டினாங்க, அது வேற விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான். தோமா கேட்கிறாரு,
ஆண்டவரத்துல, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இதோ உனக்கு எதிரில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஏன் அவ்வளவு பப்ளிக் அவரு நான் தான் ஏன் கடவுள் அப்படின்னு சொல்லினா, அவர் அந்த நேரத்தில் உருவத்தோடு இருக்கிறாரு, அந்த நேரத்தில் மனுஷனா இருக்கிறாரு. அதனால சொல்லலையே தவிர மற்றபடி ஏகப்பட்ட இடத்துல நான் தான் பிதா, நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் தான் தெய்வம் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இப்படி எந்த இந்த பூமியில வந்து அவதார புருஷன் என்று சொல்லப்படுகிற யாரும் இப்படி சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரமே சொன்னாரு. அது மாத்திரமல்ல, இயேசு ஒருத்தர் தான், ஒருத்தர் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சாரு. எல்லாரும் இயற்கையா மரித்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவர் மரித்தார், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. மரித்து உயிர் தெழுந்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் தன்னைத்தாமே சொன்னார், நானே உயிரோடு இருக்கிற ஆண்டவர், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரியாமல் இருப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யாரும் அப்படி சொல்ல முடியும்? யாராவது தெய்வம் சொல்லியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருக்க முடியாம சாகாமலும் இருக்க முடியும் அப்படி சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்ப சாகாமல் இருக்கிற ஒருவர் தான் இப்படி ஒரு அற்புதத்தை தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்ய முடியும். எனவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய தேச ஜனங்களுக்கு சகாயம் தேவை, உதவி தேவை. அல்லேலூயா. ஒன்று. இன்னொன்று ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்குது, அதுல இருந்து காப்பாற்றப்படுதல். அல்லேலூயா. பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, அநேக குடும்பங்களில் சாபம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். வாசிங்களேன் அந்த வசனத்தை, வாசிங்களேன். கலாத்தியர் நிருபத்தில் 3:13 வாசிங்க. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, விக்கிரக ஆராதனை ஒரு பெரிய சாபங்க. இயேசு இருக்கிற இடத்துல அவர் உருவத்தை வச்சாலும் அது சாபம்தான். அவருன்னு சொல்லப்படுற உருவம். இயேசு உருவம் எத்தனை உருவம் இருக்குது யோசிச்சு பாருங்க. இத்தாலியன் ஜீசஸ் இருக்கிறாரு, யூரோப்பியன் ஜீசஸ் இருக்கிறாரு, உருவத்தில் சொல்றேன். அமெரிக்கன் ஜீசஸ் இருக்கிறாரு, இந்தியன் ஜீசஸ் இருக்கிறாரு. இன்னும் இப்படி எத்தனை நாடுகளில் உள்ள உருவப்படியான இயேசு இருக்கிறாங்க. யார் உண்மையான இயேசு? நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவையும் உருவத்தின்படி நாம் வணங்கினோம் என்றால் அதுவுமே நம்முடைய வாழ்க்கையில சாபம் தான். பைபிள் சொல்லுகிறது. பவுலே சொல்ற, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை நாங்கள் மாம்சத்தில் பார்த்தோம், இனி அவரை நாங்கள் எப்படி பார்க்க மாட்டோம், மாம்சத்தில் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. மாம்சம்னா இந்த உருவத்தில். இயேசு எப்படி இருந்தார் என்பது நமக்கு ஒரு உருவம் காட்டுறாங்க. அது சரியான உருவம் தானான்னு எப்படி நம்ம நிச்சயிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படி நிச்சயித்தாலும் அதை நம்ம கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆராதிக்கிறோம், ஒரு மணி இல்லாமையா ஆராதிச்சோம்? ஒரு மணி இல்லாமையா? மணிக்கணக்கில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் வீட்டில். ஏதோ ஃபோட்டோவை பார்த்து, சுரூபத்தை பார்த்து, விக்கிரகத்தை பார்த்தா ஜெபம் பண்ணுறோம்? கிடையவே கிடையாது. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீர்கள் அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள உலாவிக் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறாரு. பெந்தேகோஸ்தே நாள் என்னும் ஒரு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அங்கே இறங்கினாராம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
இந்த ஒரு மணி எங்கேருந்து வந்துச்சுங்க? அப்ப அந்த ஃப்ளெக்ஸுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு மணி எங்கேருந்து வந்துச்சு? அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாயிற்று, நிரப்பிட்டு அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது. என்னைக்கு? எப்படி? பரிசுத்த ஆவியினால். இது எதையோ கும்பிட்டு வரல, அவங்க ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அங்க என்ன வந்துச்சு? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. இதுல என்ன உருவ அவசியம் தேவை இருக்குது? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு ஜனங்கள் மாயை பற்றி கொண்டிருக்கிறார்கள், மாயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு தேவை. பாவத்தில் இருக்கிறாங்க, உருவ வழிபாட்டில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உருவ வழிபாட்டில் இருக்கிறவன் அவன் சாபத்தில் இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, விக்கிரகங்களை செய்கிறவன். நீங்க சங்கீத புஸ்தகத்தில் 115 சங்கீதத்தை எடுத்து வாசி பாருங்க. சங்கீதம் 115 வாசி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்ல 7-8 வசனங்களை வாசிங்க. முந்தின 6ல இருந்து வாசிங்க. அதுக்கு 5ல இருந்து வாசிங்க. அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. மனுஷன் கைவேலைனால எதெல்லாம் செய்யறானோ கடவுள்னு சொல்லி அது எல்லாமே விக்கிரகம். மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அடுத்து அவைகளுக்கு, எவைகளுக்கு? அந்த விக்கிரகங்களுக்கு, அந்த சுரூபங்களுக்கு வாய் இருக்கும் ஆனா பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, கேட்காது, மூக்கு இருக்கும் ஆனா முகராது, கைகள் இருந்தும் தொடாது, நடக்காது, சத்தமிடவும் முடியாது. தொண்டை இருக்கும் ஆனா சத்தமிட முடியாது. அடுத்து இப்ப இதுதான் முக்கியம். எந்த வசனத்தை சொல்ல வந்தேன்? அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும். அல்லேலூயா. அவைகளை பண்றவங்கன்னா என்ன அர்த்தம்? செய்றவங்க. அந்த விக்கிரகத்தை சுரூபங்களை செய்றவங்களும் அதை அடுத்து நம்புகிறவங்க. அந்த விக்கிரகத்தை சுரூபங்களை நம்புகிறவங்களும் அப்படியே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேசம் அப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க. ஒரு சாமியார் நிர்வாணமா உட்கார்ந்துருக்கிறான், ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறான். அவனை குனிஞ்சு கும்பிட்டு வராங்க பொம்பளைகள். இது கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரு அசிங்கமா இருக்கலாம், ஆனா நான் பார்த்த வீடியோல பார்த்தது சொல்றேன். ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கிறான், ஃபுல்லு ட்ரெஸ் இல்லை. அவனை பெண்களும், ஆண்கள் கும்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, பெண்களும் குனிஞ்சு கும்பிட்டு வராங்க. எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை நோக்கி நம்முடைய ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு உதவி தேவை, இவர்களுக்கு ரட்சிப்பு தேவை, ரட்சிக்கப்படணும். இவங்க பரலோகத்தின் பிரஜைகளாய் இந்த பூமியில அவர்கள் மாற்றப்படணும். நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறது போல நீங்கள் நானும் இந்த நம்பிக்கையில் அங்கே உட்கார்ந்துருக்கணும். என்னது? நமக்கு என்ன இருக்குது? பரலோகம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இந்த நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு என்னை தம்முடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு, அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்றவங்க அவங்க உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு என்ற ஒன்று இல்லாம ஜனங்கள் அங்க இருக்கிறாங்களே, எதையே நம்பிக்கொண்டு. பைபிள்ல அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு. என்னது? ரட்சிக்கப்படும். வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Glory to Jesus. வாசிங்க 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி
வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நல்ல கவனிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நான் காப்பாற்றப்படும்படிக்கு, நரகத்துக்கு போகாமல் நான் காப்பாற்றப்படும்படிக்கு, இந்த பூமியிலே எந்த சாபமும் எந்த பிரச்சனையும் என்னை தொடராமல், சொல்லுங்க, நான் காப்பாற்றப்படும்படிக்கு, அதான் ரட்சிக்கப்படும்படிக்கு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனால கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம், வேற சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது. அல்லேலூயா. என்னது? இயேசுவுக்கு துணை செய்யறதுக்கு தேவையில்லை, அவரே ஒரு துணையாளர். இயேசு யார்? அவரு துணையாளர். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களுக்கு, இந்த இந்திய தேசம் அன்றைக்கு எப்படி அந்த யூதருக்கு சகாயம் தேவைப்பட்டது, உதவி தேவைப்பட்டது, ரட்சிப்பு தேவைப்பட்டது, அதை போலங்க இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, இயேசுவை முழுவதுமாய் நம்பாத ஜனங்களுக்கு, அல்லது இயேசுவோடு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா அநேக காரியங்களை சேர்த்து கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும், நம்பிக்கை என்றால் என்ன? யார் தெரியுமா? இயேசு ஒருவர் தாங்க. இந்த பூமியில நம்ப தகுந்தவர் அவர் ஒருவர் தான். இங்க வாழ்கிறவங்களும் யாரையும் நம்ப முடியாது, வாழ்ந்துட்டு போன யாரையும் நம்பவே முடியாது. இயேசு ஒருத்தர் தான் வாழ்ந்துட்டு போனதுல உயிரோடு இருக்கிறவர். நான் ஏற்கனவே ஆராதனை வேளையில சொன்னேன் தெரியுமா? மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர். என்னது? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நித்திய மாறி போகாத நித்திய ஆசாரியத்துவம் உள்ளவரா. அவர் ஒருத்தர் தாங்க. இந்த இயேசுக்கு பதிலாக இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாங்க மாறாதவர் சொல்லி. இன்னைக்கு புதுசா நான் பார்க்கிறேன் நிறைய ஏகப்பட்ட இடத்துல சாய்பாபா பார்த்துறீங்களா? இப்போ இது ஒரு 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 யுகம் மாதிரி தெரியுது, சாய்பாபா யுகம் மாதிரி. நீ எங்க பார்த்தாலும் இப்போ அநேகர் என்ன செய்யறாங்க? கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிங்களா? நிறைய பேர் சாய்பாபா அவங்கள இருந்து செத்து போனவங்க, செத்து போனவங்க, உயிரோடு எழும்பல யாருமே. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி போனார். அல்லேலூயா. அவர் மரித்தார் தன்னுடைய இயலாமையினால, தன்னுடைய முடியாமையினால, தனக்கு வயதாதனால. அப்படி மரிக்கல இயேசு கிறிஸ்து, உனக்காக எனக்காக அவர் மரித்தாரு. அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆனா மற்றவர்களாம் வியாதிப்பட்டு இயலாமையில வயதாகி மூப்பு காரணமாக இப்படி மரித்தார்கள். அவதார புருஷன் நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு கூட மரணம் இருந்துச்சு. நான் சொல்றேன் யாரும் மரிக்காம போகல. நான் படிச்சதை சொல்றேன். ராமர் சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாங்க, இவங்க எல்லாமே மரித்து போனாங்கன்னு இருக்குது. ஒரு கட்டத்தில் யாருமே உயிரோடு அப்படி போகல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும்
கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே மன்னவனேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அருமையானவர்கள், நான் இப்ப பேசிட்டு இருக்கிற இது எல்லாமே நான் பேசணும்னு நினைச்சு வரல. எனக்கு ஒரே காரியம் என்னன்னா, இன்றைக்கு நம்முடைய தேச ஜனங்களுக்கு உதவி தேவை, அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அது உங்க கையில என் கையில தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கையில அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ என்ன செய், ஒரு கூட்ட சந்ததி என்ன செய்யணும், நீ ஆயத்தப்படு, ஒரு சந்ததியை ஆயத்தப்படுத்து. அடுத்து சொன்னார் ஒரு வார்த்தை, நீ அதற்கு காவலாளனாயிரு. அல்லேலூயா. என்னமா எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து சொன்னாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்து, நீ முதல்ல ஆயத்தப்படு, அடுத்து அவங்களை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆமென். தேவன் எதிர்பார்க்க இன்னைக்கு உங்கள்ட்ட இன்னைக்கு அன்னைக்கு எஸ்தர் அந்த மொர்தெகாய் சொல்லி அனுப்பினாரு, யூதருக்கு சகாயம் தேவை, ரட்சிப்பு தேவை. இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத. அல்லேலூயா. அவர்களுக்கு உதவி தேவைங்க. தேச ஜனங்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு உங்க உதவி தேவை. அவங்க சாபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசு அவர்களை தவறா வழி நடத்திட்டு இருக்கிறான். நீ மௌனமா இருக்காதே, மௌனமாய் இருக்காதே, நீ மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. பகட்டு வாழ்வோ, பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது என்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ. இது சிந்திக்கும் காலம், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காது. Praise the Lord. Hallelujah. அப்போ எஸ்தரை பார்த்து இவர் மொர்தெகாய் சொல்லும்படியாக ஒரு வார்த்தை அனுப்பினார். என்ன வார்த்தைன்னா, அந்த வார்த்தையின் ஆரம்பமே தான், நீ மௌனமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கக்கூடாது. இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஹல்லேலூயா. தேசம் அப்படி போய்கிட்டு இருக்குது, விக்கிரகத்தை நோக்கி, நடிகர் பின்னாடு. ஹல்லேலூயா. அப்படி போயிட்டு இருக்குது தேசம். இந்த காலத்துல சபை எழும்பணும். சபை எழும்பி பேசணுங்க. முக்கியமா எழும்பி என்ன செய்ய போகுது? பேசணும். எஸ்தர் பேசினா பாருங்க, இந்த வார்த்தையை அனுப்பிச்சு விடவே எஸ்தர் பேசினா, ராஜாட்ட போய் பேசினா, தைரியம் வந்துச்சு அவளுக்கு. எப்படி பேசினா, எப்படிப்பட்ட கட்டத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேசினா தெரியுமா? ராஜாவிடத்துல பெர்மிஷன் கேட்காம யார் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா, நுழைஞ்ச மாத்திரத்தில் கொல்லப்படுவார்கள். என்னது? ராஜா அப்படி ஒரு, ஆமா வாசிங்க 4:11 வாசிங்க. யாராவது ராஜா கூப்பிடாம, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவுடைய ரூமுக்குள்ள பிரவேசித்தால், புருஷரானாலும், குறிப்பு பாருங்க, புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய தவறாத சட்டம். பாருங்க எஸ்தர் எப்படி இந்த மொர்தெகாயுடைய வார்த்தை அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துட்டீங்க. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாமி எப்படியாவது கர்த்தர் ரட்சிப்பார். யூதர்களை கர்த்தர் ரட்சிப்பார். இந்தியர்களை எப்படி ரட்சிப்பாரு? ஆனால் உங்க நிலைமை, என்னுடைய நிலைமை, தேவன் உங்களை என்னை அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேரா வந்துட்டு போயிட்டாரு. இனி ஒரு முறை இயேசு வர மாட்டார். இங்க இருக்கிற இயேசுக்கள் தான் அதை பார்க்கணும். இங்க இருக்கிற நாம தான் அவருடைய பிரதிநிதி, அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அம்பாசடர்ஸ் ஆஃப் பீஸ், அம்பாசடர்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ். நாம் அற்புதத்தின் தூதுவர்கள், சமாதானத்தின் தூதுவர்கள், இயேசு கிறிஸ்துவின் தூதுவர்கள். நம்ம தான் இங்க வச்சுட்டு போயிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்மை இந்திய தேசத்தில் வச்சுட்டு போயிருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பேசணும். எஸ்தரை போல. எஸ்தர் என்ன செய்ய? ராஜாவின் முற்றத்தில் தைரியமா உள்ள நுழைஞ்சா. தைரியம் இல்லையே நமக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க. தைரியமா நிக்கணுமே. என்ன வந்தா வரட்டுமே, என்னதான் நடக்கும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனுஷன் தைரியமா நிக்கிறாங்க, நின்னு சாதிக்கிறான். யோசிச்சு பார்க்க முடியாத உயரத்தை அடைகிறான். தைரியம் நமக்கு எங்க போச்சு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அதனுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? தைரியம். ஹல்லேலூயா. அவர் தைரியம் உள்ள ஆவியை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாராம். உங்களுக்கு எனக்கும். நாம என்ன செய்யறோம்? பயந்துட்டே இருக்கிறோம். எஸ்தர் அவள் தைரியமாய் ராஜாவின் அந்த உள்முற்றத்துக்குள்ள நுழைந்தாளாம். அவள் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்க. அவள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீர் போய் கூடி வர செய்து இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்போம். இதாங்க வார்த்தை. இதுதான் வார்த்தை. என்ன வார்த்தை? நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. நான் செத்தாலும் சாகிறேன்.
ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு இந்த தைரியம் இருக்கணுங்க. ஏன்னா இயேசு உங்களை என்னையும் இதற்காக தான் நிலைநாட்டி இருக்கிறார் இந்த பூமியில், நீங்கள் சாட்சியாக நிற்கும்படிக்கு. இயேசு பரலோகத்துக்கு போய் ஏறுகிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சொன்ன மாதிரியே சாட்சியா நின்னாங்க சீஷர்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதுவரை பயந்திருந்தாங்க. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவன் இந்த 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தைரியமாய் எழும்பி நின்று சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா. இயேசு கூட்டிட்டு போறப்ப பயந்து பின்னாடி போனவங்க, இயேசு கொல்லப்பட்ட பிறகு அவர் சொல்றாங்க, நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள். தைரியமா சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவர் தைரியத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் எந்த ஆவியானவர்? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஏன் தைரியம் வேணும்னு சொல்றேன் தெரியுமா? ஏன் தைரியம் வேணும் தெரியுமா? ஒண்ணு, ராஜாவின் ரூமுக்குள்ள பிரவேசிப்பதற்கு உயிரை துச்சமாய் மதிக்கிற அந்த தைரியம் வேணும். அல்லேலூயா. நாங்கள் இந்த காலத்தில் சும்மா ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் ஊழியம் செய்தது உயிரை கூட மதிக்காம என்ன வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட தான் ஊழியம் செஞ்சோம். ஆமென். இன்னைக்கு அந்த தைரியம் இருக்கு, ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பிரச்சனை வரும்போது எங்களை கூப்பிட தான் செய்கிறாங்க. போய் நாங்கள் ஸ்டேஷனில் பேசுகிறோம். அது நடக்குதோ நடக்கலையா அது வேற விஷயம். ஆனால் அவர்களுக்காக என்ன செய்கிறோம்? போய் நிற்கிறோம், பேசுகிறோம். ஏன்னா என்ன தைரியம்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியான வல்லமையின் ஆவியான கரங்களை தட்டி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? தைரியத்தின் ஆவியானவரா இல்ல பயந்தாங்கொள்ளி ஆவியானவரா? ஆமென். சொல்ல முடியலையே உங்களுக்கு? என்ன சொல்ல முடியல? சொல்லுங்க, என்ன ஆவியானவர்? அப்ப போங்க. ஹல்லேலூயா. உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நாங்க அவங்களை காப்பாத்துறோங்க. நாம அவன் அது வேற, அவன் வேற பேர் கொடுக்கிறான், மதமாற்றம் அப்படிங்கிறாம. நான் சொல்றேன், நரகத்துக்கு போகிற கூட்டத்தை காப்பாற்றுகிறோம் நாங்க. ஹல்லேலூயா. மதமாற்றுகிற கூட்டம்னா அடி வாங்கிட்டு வர மாட்டோம். எங்களுக்கு அடி கொடுக்க தெரியும். ஆனா இதுவரை அடி வாங்கியிருக்கோம், விலகி வந்திருக்கிறோம். வம்பிழுத்தவன்ட்டையும் விலகி வந்திருக்கிறோம், அடியை வாங்கியிருக்கிறோம். எனக்கும் அடி கொடுக்க தெரியும், எனக்கு எதிர்த்திருக்க தெரியும். ஆனால் ஏன் தெரியுமா வந்துட்டு இருக்கிறோம்? நாங்கள் மதம் மாற்றவில்லை, நாங்கள் மனம் மாற்ற செய்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்ய மாட்டான், வர முடியாது. நான் அவருக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன். யாருங்க ரத்தம் சிந்திருக்கிறா? மனுஷனுடைய ரட்சிப்புக்காக. நான் மனுஷனுக்காக என்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறேன். யாருங்க உயிரை கொடுத்திருக்கிறா? சொல்லுங்க. நான் அவங்க பின்னாடி போறேன்.
இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக, உலக மனுஷனுடைய ரட்சிப்புக்காக நான் உயிரை கொடுத்தேன்னு சொன்ன தெய்வம், உயிரை கொடுத்த தெய்வம் யாருங்க இருக்கிறா சொல்லுங்க? அவங்க பின்னாடி நான் போறேன் இல்லையே. இயேசுதான் சொன்னாரு, நான் என்னையே பலியாக்குகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்புக்காக, உன்னுடைய பரலோக வாழ்க்கைக்காக, உன்னுடைய சமாதானத்துக்காக, உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் என்னையே பலியாக்குகிறேன். இயேசு அல்லவா சொன்னாரு? வேற யாராவது சொன்னாங்களா? சொல்லலையே. அதனாலதான் இயேசுவை கொண்டாடுறோம். இந்த இயேசு இல்லாம பரலோகத்துக்கு வர முடியாது இயேசு சொன்னாரு. அதனாலதான் இயேசுவை சொல்றேன் எல்லாருக்கும். இது மதமாற்றம் அல்ல, இது மனமாற்றம். ஆமென். மதம்னா வெறி. மதம்னாவே அதுக்கு பேர் என்னது? வெறி கொண்ட யானைக்கு பேர் என்ன பேரு? மதம் பிடிச்ச யானை. மதம் இது வெறி அல்ல, இது வைராக்கியம். எனக்காக இயேசு நின்றார், அவருக்காக நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பாரம் எல்லாம் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணுங்க. பாரத்தை முதல்ல புரிஞ்சுங்க. இயேசுடைய பாரம் இந்த ஜனங்கள் பிசாசுனுடைய அந்த பேச்சை கேட்டு அவன் காட்டுற அநேக காரியங்களை பார்த்து அவன் முன்னாடி போய் அப்படியே அவனுக்கும் அவன் தூதருக்கும் ரெடி பண்ணி வைத்திருக்கிற அந்த நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் பதைப்பதைப்பு, இருதயத்தின் குமுறல். ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிச்சாராம். எருசலேமை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய ரெக்கை சட்டைகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் நான் உன்னை எத்தனை தரமோ கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. கண்ணீர் வடிக்கிறாராம் இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து. அதை பார்த்தா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்துலாம் கண்ணீர் வடிக்கிறாரு. நான் உனக்காய் ரத்தம் சிந்தினேனே, நான் உனக்காய் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனே, நான் சிலுவையில துடி துடிக்க மரணம் அடைந்தேனே உனக்காக. அல்லேலூயா. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு சிலுவையிலே மரணமானார். பைபிள் சொல்லுகிறது எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம். ஜீவ காலம் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் நாளெல்லாம் மரண பயம். அவனுடைய பணம் இருக்கும், ஆனா அந்த மரணத்தை குறித்த பயம். அவனுடைய செல்வாக்கு இருக்கும், மரணத்தை குறித்த பயம். எல்லாம் இருக்கும், சுற்றி சொந்தக்காரங்களா இருப்பாங்க, மரணத்தை குறித்த பயம். ஆண்டவர் சொல்றாரு, அர்த்தம் சொல்றாரு, மரண பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு தான் இயேசு சிலுவையில பலியானாராம். ஹல்லேலூயா. அப்ப இதை பேசுவதற்கு யார் உண்டு? அன்னைக்கு எஸ்தரை கேட்டது போல, அவன் சொன்னது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ மௌனமாயிருக்காத. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு வரும், அவர்களுக்கு உதவி எங்கிருந்தா வரும். இன்னைக்கு புதுசா திடீர்னு ஒருத்தன் எழும்புவான், ரட்சிக்கப்படுவான், அவனுக்குள்ள பாரத்தை கொடுப்பார், அவன் போய் கத்தரை சொல்லுவான், அவன் எப்படியா ரட்சிக்கப்பட்டுருவான். ஆனால் நீங்களும் நானும் வருஷக்கணக்கா இந்த தர தேஞ்சிட்டே உட்காந்து கிரானைட் தர என்ன ஆயிட்டு, அங்கங்க வெள்ளையாயிட்டு நம்ம உட்காந்து ஆனா நடந்தது என்ன? அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சொன்னாரு, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி கர்த்தர் உனக்கு இந்த மேன்மை கொடுத்திருக்கிறாரு.
ஹல்லேலூயா. ஏன்னா இந்த காலத்துக்கு நீங்கள் மேன்மேனேஜ் இன்னைக்கு நல்லா தான் இருக்கீங்க வாழ்க்கையில், யாரும் கஷ்டப்படல. ஆனால் அது கத்தர் கொடுத்த வாழ்க்கைங்க. இதில் சும்மா இருக்கலாமா? எனக்குரியதெல்லாம் கொடுத்து கத்தருக்கா ஏதாவது செய்யணுமே, என் முழு பலத்தையும் செலவழித்து கத்தருக்கு ஏதாவது செய்யணுமே. எஸ்தரை பார்த்து சொன்னா, இன்னைக்கு ராஜ மேன்மையில் இருக்கிற ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இன்னைக்கு ராஜ மேன்மையை கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவேளை மொர்தெக்காய்க்கு அவளுடைய நிலைமை தெரியாம இருக்கலாம், அங்கே அரண்மனைக்குள்ள போடப்பட்ட சட்டம் தெரியாம இருக்கலாம். ராஜா என்ன சட்டம் போட்டிருக்கிறாரு? ஒருத்தரும் அழைக்கப்படாமல் உள்ள வரக்கூடாது. ராஜா சட்டம் போட்டிருக்கிறாரு. ஒருவேளை இந்த சட்டம் மொர்தெக்காய்க்கு தெரியாம இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கலாம். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு வாசிங்களா, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து கண்டிப்பா எழும்பும். அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை யாருக்கு தெரியும்? இந்த ராஜ மேன்மை கர்த்தர் இதற்காக ஒருவேளை உனக்கு கொடுத்திருக்கலாம். இன்னைக்கோ யூத ஜனங்களுக்கு உதவி தேவைப்படும், பாதுகாப்பு தேவைப்படும் என்பதற்காக உன்னை கொண்டு போய் கர்த்தர் அந்த ராஜாவுக்கு மனைவியா உட்கார வச்சிருக்கலாமே. கர்த்தர் எதையும் காரியம் இல்லாமல் செய்ய மாட்டார். அப்படியே நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கும் நீங்க ஒருவேளை உங்களுடைய கடந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, நஷ்டத்தில் இருந்தீங்க. ஒருவேளை பண கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், மன வருத்தம், வேதனைகள். இன்னைக்கு உங்களை எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சந்தோஷமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கலாமா? ஆண்டவர் அதான் கேட்கிறார். மொர்தெக்கை அவளை பார்த்து கேட்டார், நீ மௌனமா இருக்காத. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ மௌனமா இருக்காத. ஆண்டவருக்கா எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை எழும்பு. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக ஓட ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையை பணைய வை. ஆமா, பணைய வைக்கிறது தான் ஊழியம் என்றால் சாதாரண இல்லை. ஒருவேளை ஆபத்துகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாங்க. ஆனால் ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம்தான். போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும், ஆனால் ஜெயம்தான். பாருங்க, இந்த எஸ்தர் துணிஞ்சு போனா, ராஜாவுடைய சமூகத்துக்கு துணிஞ்சு போனா. ராஜா டக்குன்னு பார்த்து செங்கோல் என்ன செய்தான்? நீட்டிட்டான், காப்பாத்திட்டான். ராஜாவிடத்துல சொல்றா தன்னுடைய ஜனங்களை குறித்து, உடனே நான் உதவி பண்றேன்னு சொல்றாரு. அடுத்து சொன்னா என்னன்னா, யார் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்தது? ஆமான், அவனுக்கு தண்டனை. அது மாத்திரமல்ல, மொர்தெக்காய்க்கு உயர்வு, மேன்மை. நீங்க அந்த எஸ்தர் புத்தகத்தை வீட்டில் போய் வாட்சி பாருங்க. காலங்காலமா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சம்பவத்தை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்களாம். என்ன தெரியுமா? காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அடுத்த நாள் யூதர்களுக்கு உபத்திரவம் ஆரம்பமாக போகிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில என் அன்பான நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சொல்லுவது நிமித்தமா பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். அது முடிவு பெறாதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீடித்து கொண்டே இருக்கலாம். திடீரென்று ஒரு நாள் பெரிய அற்புதத்தோடு அந்த முடிவு கொண்டு வருவாருங்க உங்க உபத்திரவத்தை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பூரிம் என்ற பண்டிகையை இதன் நினைவாக கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எஸ்தர் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதை குறித்த குறிப்பு இருக்கும். பூரிம் என்ற ஒரு பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்களாம். இந்த ஆமான் செய்த காரியத்திலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுத்தாரோ அதை கொண்டாட. அதை ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நாம் முடித்து விடலாம். அந்த எஸ்தர் புத்தகத்தில் கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 25, 26 வசனத்தை வாசிங்க. 24 வாசிங்க. 24 அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாய் இருந்து
யூதரை சங்கரிக்க அழிக்க நினைத்தான். போடுவித்தான். அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். அந்த நாட்கள் என்னப்பட்டது நிமித்தமும் எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும் எல்லா தலைமுறைகளிலும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் என்பதையும் மேலும் மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்களாம். என்னது கடனாக நியமித்துக் கொண்டார்கள்? பூரீம் என்னும் பண்டிகை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய உபத்திரவம் அவர்கள் கத்திருக்க ஆரம்பம் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் மொர்தெகாய் ஆமான் என்ன செய்யல, வணங்கலை. அதுதான் பிரச்சனையின் ஆரம்பம். பிரச்சனை ஆரம்பம் தான். அது ஒரு உச்சத்துக்கு போச்சு பிரச்சனை. ஆனால் கடைசியில் எப்படி முடிஞ்சது? கொண்டாட்ட நாட்களாய் முடிந்தது. கை தட்டி அவரை துதிக்கலாமா? நான் எதுக்கு சொல்றேன்மா? தேவனுக்காய் எழும்புங்க, தேவனுக்காய் பேச ஆரம்பிங்க. முக்கியமா இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ பேசு. அல்லேலூயா. நீ மௌனமா இருக்காதே. அல்லேலூயா. நீ என்ன செய்? நீ இயேசுவை குறித்து பேசு. இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை குறித்து பேசு. ஜனங்களிடத்தில் அதை சொல்லிக்கொண்டே இருங்க. அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படாம போறாங்க. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு, உங்க பேச்சுக்கு ஒரு நாள் பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நாங்க வாலிப நாட்கள்ல, ஆரம்ப நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நிறைய பேரை இயேசுவை பத்தி சொல்லுவோம், ஜபத்துக்கு வாங்க கூட்டு போவோம். ஆனா அவங்கள நிலைக்கல, நின்னுட்டாங்க. ஆனா அப்ப நாங்க எங்களுடைய சொந்த காசை போட்டு பஸ்ல டிக்கெட் எடுத்து அப்படியா கூட்டு போவோம், நின்னுட்டாங்க. ஆனால் இந்த நாட்கள்ல கர்த்தர் பாருங்க எப்படி ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதை நினைத்து இன்றைக்கு கூட்டத்தை கொடுத்துக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பெரிய கூட்டத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய பேச்சுக்கு பலன் இல்லாமல் போகாது. அன்றைக்கு எஸ்தருடைய பேச்சுக்கு பலன் கிடைத்தது. என்னன்னா, அந்த யூத சந்ததியார் ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பூரீம் என்ற பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா காரணம் என்னன்னா, பிரச்சனை காரணம் மொர்தெகாய், விடுதலை காரணம் எஸ்தர். ஆமென். பிரச்சனை காரணம் யாரு? மொர்தெகாய். விடுதலைக்கு காரணம் அதை நினைவு கூறுவாங்களா, கொண்டாட மாட்டாங்களா? நினைவு கூறுவாங்களா, கூற மாட்டாங்களா? நினைவு கூறுவாங்க கண்டிப்பா. சந்ததிகள் எல்லாம் நினைவு கூறணுமா? கடனாக தங்கள் மேல் நியமித்துக் கொண்டார்களாம். வாச்சோம் இந்த வசனத்தை. இந்த பண்டிகையை கடனாக தங்கள் மேல் நியமித்துக் கொண்டார்களாம். என்னது கடனானது? நாங்கள் நம்ம ரோமன் கத்தோலிக்க சபையில் சொல்லுவாங்க, கடன் பூசை பார்க்கணும் அப்படிம்பாங்க. என்னது கடன் பூசைன்னா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்னது அது பூசை பார்க்கணும், கடன். அடுத்து அந்த குறிப்பிட்ட ஒரு சில பண்டிகைகள், அதில் என்ன செய்யணும் அப்படிதானே? அந்த பண்டிகைகள் உண்டுல, பண்டிகைகள் அதெல்லாம் கடன் பூசை. அது மாதிரி இந்த யூத ஜனங்கள் என்ன செய்து கொண்டார்களாம்? இதை தங்கள் மேல் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். இது கடன் கண்டிப்பா செலுத்தணும்ல. அது மாதிரி அவர்கள் செய்தே தீரணும். இந்த கடன் பண்டிகையை கொண்டாடும் போதெல்லாம் மொர்தெகாய் நினைப்பார்கள், எஸ்தரை நினைப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம நினைக்கிறது போல இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான இயேசு கிறிஸ்து வந்துட்டு போய் 2000 வருஷம். அதற்கு முன்பதாக இது கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதற்கு முன்பாக 3000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை அந்த நாட்களில் அதற்காக கிரியை செய்த அந்த மனிதர்களை இப்போ நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மொர்தெகாய் என்று சொல்லுகிறோம், எஸ்தர் என்று சொல்லுகிறோம். இன்னும் வர சந்ததியெல்லாம் நினைவு கூறும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. எனவே நான் சொல்றது, நீங்க பேசுங்க, இயேசுவை குறித்து பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ற அந்த குரூப்புக்கு பேர் அப்படி தான் வச்சிருக்கிறோம். என்னது? பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அது மாதிரி இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஒருவேளை அந்த கிரியை இப்போ நடக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கலாம், இல்ல வர நாட்கள் நடக்கலாம், எப்படியும் நடந்தே தீரும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் மரியாதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யூதரை போல பேசுங்க, எஸ்தரை போல பேசுங்க, மொர்தெகாயை போல பேசுங்க. என்ன கரங்கள்